இயேசு கிறிஸ்து சபைகளுக்கு எழுதின கடிதம், வெளிப்படுத்தலில் உள்ள 7 சபைகளுக்கு அவர் எழுதின கடிதத்திலிருந்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். விசேஷமாக இன்றைய தினத்திலே நாம் அதிலே உள்ள 6வது கடிதத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பிலதெல்பியா சபைக்கு அவர் எழுதின கடிதம். செய்திக்கு போவதற்கு முன்னதாகவே இந்த பட்டணத்தை குறித்து சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வது இதனுடைய கடிதத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். இந்த பிலதெல்பியா என்று சொல்ல அழைக்கப்படுகின்ற இந்த பட்டணம் சர்தையில் இருந்து தெற்காக 30 மைல் தொலைவிலும், அதே சமயத்திலே எபேசுவிலிருந்து கிழக்கு நோக்கி வந்தால் 130-150 மைலுக்கு உள்ளும் இருந்தது. கடல் வழியாக எபேசுக்கு துறைமுகத்துக்கு வந்து இறங்குகிறவர்கள் அங்கிருந்து தரை வழியாக பிலதெல்பியா வந்து பிலதெல்பியாவிலிருந்து ஆசியா கண்டத்திற்கு போகத்தக்கதாக அது ஒரு முக்கியமான ஒரு மெயின் லைனிலே இது அமைந்திருந்தது. இந்த பட்டணம் லிதியன் என்ற இன மக்களின் அரசரான பெர்கமுவை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த அட்டுலஸ் II என்பவரால் கிமு 159-139 அந்த வருடங்களிலே கட்டப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் ஒரு 150 வருடங்களுக்கு முன்னதாகத்தான் இந்த பட்டணம் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த நகரத்திற்கு அவருடைய சகோதரரால பிலடெல்பஸ் என்று பிலடெல்பியா என்று நாம் சூட்டப்பட்டது. காரணம், அவருடைய சகோதரனை அவர் நேசித்ததினாலே அந்த சகோதரன் பெயரையே எதிர்ப்பு வைத்தார். பிலடெல்பஸ் என்பதற்கு சகோதர அன்பு, பிரதர்லி லவ் என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. இந்த பட்டணம் ஹெர்மஸ் மற்றும் மேண்டர் பள்ளத்தாக்குகளில் உள்ள சில குன்றுகளின் மேலாக அமைந்துள்ளது. இதை சுற்றி நல்ல ஒரு சிறந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட், விவசாய பூமி. இதனுடைய முக்கிய வருமானம் விவசாயம், குறிப்பாக திராட்சை மற்றும் தோல் பொருள்கள் செய்தல் மற்றும் நெசவு. தவிர இங்கு உள்ள திராட்சை ரசம் மிக பிரசித்தி பெற்றது. அந்த மாதிரியாக இருந்தது. இதில் விக்கிரக கோயில்களும் மற்றும் கலை நயமிக்க கட்டிடங்களும் இருந்ததுனால இது லிட்டில் ஏத்தன்ஸ் என்றும் அழைக்கப்பட்டது. இதில் தியானாலினுடைய ஆலயம் இருந்தது. ரோமர்கள் ஆளுகிற இடத்திலெல்லாம் இருந்த ரோம எம்பரர்ஸ் சீசர்களுடைய ஆலயமும் இருந்தது. தவிர இந்த பிராந்தியத்தின் கடவுளான லோக்கல் காடஸ் பேக்சாண்ட் என சொல்லக்கூடிய ஒரு தேவதையின் ஆலயம் உண்டு. இந்த ஆராதனைகளிலே மது பிரசாதமாக வழங்கப்பட்டது, திராட்சை ரசம், வைன் வழங்கப்பட்டது. எனவே குடியுடன் கூடிய விருந்துக்கு பின் காம களியாட்டங்களுக்கும் இந்த திருவிழாக்கள், இந்த பண்டிகைகள் ரொம்ப விசேஷமாக பிரசித்தி பெற்றது இந்த ஆலயத்திலே. இது முக்கியமாக ஒரு ஹைவேயிலே அமைந்திருந்ததுனால, அதாவது ஐரோப்பா தேசத்திலிருந்து கடல் வழியாக எபேசு வந்து, எபேசுவிலிருந்து தரை வழியாக நேராக பிலதெல்பியா வந்து, பிலதெல்பியாவிலிருந்து ஆசியா தேசத்துக்குள் செல்வதற்காக இருந்தனால திஸ் இஸ் அ கேட் வே ஆஃப் ஆசியா என்றும் ஒரு பெயர் இதற்கு உண்டு. அதாவது ஆசியா கண்டத்திற்கு செல்லக்கூடியதற்கு அந்த பக்கமும், ஆசியாவிலிருந்து வருகிறவர்கள் தரை வழியாக பிலதெல்பியா வந்து எபேசு வந்து கடல் மார்க்கமாக ஐரோப்பா, இத்தாலி உள்ளே செல்வதற்குரிய இதாக இருந்தது. இது ஹைவேயில் இருந்ததுனால இது அதிகமாக பல தரப்பட்ட இன மக்கள் வாழக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. இந்த பட்டணம் பலமுறை அழிந்து போனது, நிலச்சரிவினாலே அழிந்து போனது. ஆனால் இன்றும் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பட்டணம் இருக்கிறது. அல்சீர் என்று இது அழைக்கப்படுகிறது. இன்று இந்த பட்டணம் மிக குறைந்த கிறிஸ்தவர்களே அங்கு உண்டு. மிக குறைவான கிறிஸ்தவர்களே அங்கு உண்டு. 2-3 ஆலயங்களும் சபைகளும் அங்கே இருக்கிறது. இந்த பட்டணம் ரோமர்கள் ஆளுகை வந்தபோது, ரோமர்கள் வந்தபோது கிரேக்க கலாச்சாரம், கிரேக்க பண்பாடு மற்றும் கிரேக்க மொழியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய மையமாக, அதாவது கிரேக்கர்களுடைய மிஷன் ஃபீல்டாக, கிரேக்க கலாச்சாரம் பண்பாடை அங்கு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு முக்கியமான ஒரு ட்ரைனிங் சென்டராக இருந்தது. இதன் விளைவாக என்ன ஆனது என்றால்,
கிறிஸ்துவுக்கு பின் 19வது வருடத்திலேயே, அதாவது இந்த 200 வருடத்திற்குள்ளாகவே இந்த லோக்கல் லாங்குவேஜான லீடியன் மறைந்து போய் எல்லாரும் கிரேக்க மொழி தான் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அளவுக்கு கிரேக்க மொழியினுடைய தாக்கம் இந்த பகுதியிலே உண்டு. கிரேக்க மொழி, கிரேக்க கலாச்சாரத்தினுடைய தாக்கம் இந்த பகுதியிலே இருந்தது. இதற்கு தெக்கப்போலியஸ் என்ற வேறொரு பெயரும் உண்டு. தெக்கப்போலிஸ் என்றால் 10 சிட்டிஸ் ஆஃப் த பிளைன் என்று அழைப்பார்கள். 10 பட்டணங்கள் கூடியது. தெக்கப்போலி என்றால், தெக்கோ என்றால் 10, தெக்கப்போலிஸ் என்றால் 10 பட்டணங்கள். அதாவது நமது இந்தியாவிலே கோவா, டையூ, டாமன், பாண்டிச்சேரி, காரைக்கால் யூனியன் பிரதேசமாக இருப்பது போல அந்த காலத்தில் இது ரோமர்களுடைய ஒரு யூனியன் டெரிட்டரியாக, இந்த யூனியன் டெரிட்டரியிலே அதிகமாக புறஜாதியார் தான் இருந்தார்கள். இந்த 10 பட்டணங்களில் இது ஒரு முக்கியமான பட்டணமாகவும் இருந்தது. பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இடமாக இருந்தது. கிபி 17 நிலச்சரிவினால் இது அழிந்து போனது. சரதையை பற்றி நாம் படித்தோம். அதுவும் இந்த 17வது வருடத்திலே நிலச்சரிவினால் அழிந்து போய் திரும்ப கட்டப்பட்டது. அதே வருடத்திலே அந்த நிலச்சரிவினாலே இந்த பட்டணமும் அழிந்து போய்விட்டது, முற்றுமாக அழிந்து போய்விட்டது. அப்பொழுது இதை ஆண்டு கொண்டிருந்த திபேரியு ராயன் இதற்கு 5 வருடம் வரி விலக்கு கொடுத்தார். ஆனால் சரதைக்கு செய்யப்பட்டது போல மற்ற பொருளாதார உதவிகள் இந்த பட்டணத்துக்கு செய்யவில்லை. அதனால இவங்க அரசாங்கத்தினால ஒரு ஒதுக்கி தள்ளப்பட்ட, ஒரு புறக்கணிக்கப்பட்ட மனநிலையிலே மக்கள் இருந்தார்கள். மேலுமாக இந்த கடிதம் எழுதப்பட்ட காலத்திலே ஆண்டு கொண்டிருந்த டொமினியன் சீசர் காலத்திலே அவர் இங்கே ஒரு சட்டம் போட்டார். இங்கு உள்ள திராட்சை செடிகளை எல்லாத்தையும் அழித்து விடும்படியாக, திராட்சை யாரும் பயிரிடக்கூடாது என்று ஒரு சட்டம் போட்டு அங்கிருந்த திராட்சை தோட்டங்கள் எல்லாம் அழித்து விட்டார். காரணம், இத்தாலியிலே வரக்கூடிய திராட்சைக்கு மார்க்கெட்டிலே இந்த பிலதெல்பியாவில் உள்ள திராட்சைகள் போட்டியாக நிற்பதினாலே அவர்களது விலை போகவில்லை, இவர்களது விலை போவதனால இதை அழித்து விட்டால்தான் அது ஓடும் என்பதற்காக அப்போது இருந்த ஆளுகை சேர்ந்த டொமினியன் இதை முற்றுமாக அழிக்கும்படியாக கட்டளையிட்டார். அதனாலே இந்த கடிதம் வந்த அந்த காலகட்டத்திலே இந்த பகுதியினுடைய பொருளாதாரம் முற்றுமாக உடைந்து, முதுகெலும்பு உடைந்தது போல பொருளாதாரம் உடைந்து ஒரு கடினமான சூழ்நிலையிலே மக்கள் இருந்தார்கள். இந்த காலகட்டத்தில தான் இந்த சபைக்கு கடிதம் வருகிறது. இங்கே யூத ஜபாலயங்களும் உண்டு. யூத ஜபாலயங்களும் கொஞ்சம் பெரிய அளவிலே இருந்தது. இந்த பட்டணத்திற்கு இயேசு எழுதின கடிதம் வந்தபோது, இயேசு எழுதின 7 கடிதங்களிலே 2 சபைகளில் மாத்திரம் அவர் எந்த குறையும் சொல்லவில்லை. இது 2வது சபை. 1வது சபை சிமிர்னா, பாடுகளுக்குள்ளாக கடந்து சென்ற அந்த ஒரு பட்டணம். அதில் எந்த குறையும் அவர் சொல்லவில்லை. உனக்கு உள்ளதை பிடித்துக்கொள், இருப்பதை காத்துக்கொள் என்று மட்டும்தான் ஆலோசனை கொடுத்தார். அதற்கு அடுத்தபடியாக சொன்னது பிலதெல்பியா. அந்த பிலதெல்பியாவிலும் தேவன் எந்தவித குறையும் காணவில்லை. அதில் சில நிறைகளை கண்டார், ஆலோசனைகளும் பாராட்டுகளும் கொடுத்தார். அப்படியாக இயேசு கிறிஸ்துவினால பாராட்டு பெற்ற சபை. ஜனங்களால் புறக்கணித்து தள்ளப்பட்டு ஒரு கடினமான சூழ்நிலை இருந்த போதும், ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சபையை குறித்து பாராட்டி எழுதியிருந்தார். அவர் இந்த சபைக்கு தன்னை அறிமுகம் பண்ணுகிற போது எப்படியாக அறிமுகம் பண்ணுகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். எப்பொழுதுமே எல்லா சபைகளுக்கும் எழுதுகிற போது அந்த சபையின் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தனக்கு ஒரு அறிமுகத்தை கொடுப்பார். அப்புறம் அதில் தான் கண்ட காரியங்கள், பாராட்டக்கூடிய காரியங்கள் என்னென்ன என்பதை சொல்லுவார். அப்புறம் அதில் உள்ள குறைகள் என்ன என்பதையும் சுட்டி காட்டுவார். அந்த குறையிலிருந்து வெளிவர ஆலோசனைகள் சொல்லுவார். ஜெயம் கொண்டு ஜெயித்து மேலே வருகிறவனுக்கு என்ன பலன் கொடுப்பேன் என்றும் சொல்லுவார். ஆனால் இந்த பட்டணத்திலே அவர் குறை எதுவுமே காணவில்லை. பாராட்டு மட்டும்தான் தெரிவித்தார். சில ஆலோசனைகளும் உனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் சொல்லியிருந்தார். இந்த பட்டணத்திற்கு சபைக்கு அவர் எழுதுகிற போது வெளிப்படுத்தல் 3வது அத்தியாயத்திலே 7வது வசனத்திலே நாம் படிக்கலாம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இதில் அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிற போது
நான் பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர் என்று சொல்லுகிறார். பரிசுத்தம் என்றால் எந்தவித குறையும் இல்லாமல் பரிபூரணமாக உள்ளவர் என்று ஒரு அர்த்தம். சத்தியம் உள்ளவர் என்றால் நமக்கு தெரியும், இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். சத்தியம் என்பதற்கு உண்மை உள்ளவர் என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. இங்கே அவர் இந்த மக்களுக்கு எழுதுகிற போது, நான் பரிசுத்தம் உள்ளவர், என்னில் எந்த குறையோ தவறோ உள்நோக்கங்களோ எதுவுமே கிடையாது, நான் உண்மை உள்ளவன், சொன்னால் சொன்னபடி செய்வேன், நான் சத்தியம் உள்ளவன், சத்தியம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அரசர்களால் புறக்கணிக்கப்பட்ட மனநிலையிலே தான் வாழ்வதற்காக, வசதியாக இருக்கக்கூடிய ராஜா அவனுடைய தேசத்து ஜனங்கள் வாழ்வதற்காக எங்களை முதுகெலும்பை ஒடிக்கக்கூடிய காரணத்திலே இருக்கிறான் என்று ஒரு வருத்தத்தில் இருந்த மக்களுக்கு தன்னை நான் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும், எந்த குறையும் இல்லாத பரிபூரணர், நான் நம்ப தகுந்தவர், உண்மை உள்ளவர் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். அடுத்தபடியாக அவர் ஒரு வார்த்தையில் சொல்லுகிறார், நான் தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று சொல்லுகிறார். தாவீதின் திறவுகோலை உடையவர் என்றால் என்ன என்பதற்கு சங்கீதம் 89, அதாவது தாவீதின் வம்சத்தில் வந்த மேசியா ராஜாவாக ஆளுகை செய்ய போகிறவர் நான் என்பதை மறைமுகமாக அதிலே அவர் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். அதில் நாம் பார்த்தால் சங்கீதம் 89 சில காரியங்களை நாம் வாசிக்கலாம். 3-4 வசனம். சங்கீதம் 89 3-4 வசனம். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்று தேவன் சொன்னார் என்று சொல்கிறார். அதைத்தான் சொல்கிறார், அந்த தாவீதினுடைய வம்சத்திலே வந்த நான், ராஜாவாக ஆளுகை செய்யப்பட போகிறவர் நான் என்று அந்த தாவீதின் திறவுகளை உடையவன் என்று சொல்கிறார். அதிலேயே 10-9 வசனத்தில் இருந்து 29 வசனம் வரைக்கும் படிக்கலாம். அப்போது நீர் உங்களுடைய பக்தனுக்கு தரிசனமாக்கி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோட உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்ரு அவனை நெருக்குவதிலே, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதிலே, அவன் சத்ருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும், அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுதலின் மேலும் ஆளும்படி செய்வேன், அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா என் தேவன் என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான், நான் அவனை எனக்கு முதற் பேரானவரும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன், என் கிருபியை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கையை அவனுக்காக உறுதிப்பட்டிருக்கும், அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன் என்று சொல்கிறார். இந்த ராஜாக்களை குறித்து நீ கவலைப்படாதே, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின அந்த ராஜா நான் தான், தாவீதின் திறவுகளை உடையவன், ராஜாக்களுக்கு மேலாக ஆளுகை செய்ய போகிற ராஜா நான் இருக்கிறேன், நான் உண்மையுள்ளவன், என் கிருபை உன்னோடு இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். நாம் மத்தேயு 1வது அத்தியாயத்தில் 1வது வசனத்திலே பார்த்தாலே, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளி என்றுதான் ஆரம்பிக்கும். அதாவது ஆபிரகாமின் மூலமாக தேவன் கொடுத்த உடன்படிக்கையில் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி வந்தவரும், தாவீதுக்கு அவர் செய்த உடன்படிக்கையின்படி தாவீதின் ஆசீர்வாதத்துக்கு உரியவருமாகிய அவர் என்றுதான் அங்கே அந்த 1வது அத்தியாயத்தில் 1வது வசனமே ஆரம்பிக்கும். அதே போல லூக்காவிலே அவர் பிறப்பதற்கு முன்னதாக மரியாளுக்கு அவளை குறித்து சொன்னபோது தேவன் அவருக்கு சொல்ல, லூக்கா 1வது அத்தியாயத்திலே 32வது வசனத்திலே, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். சோ தேவனால் நியமிக்கப்பட்ட முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய ராஜா நான் தான், தாவீதின் திறவுகோல் என் கையில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனமும் நாம் அதில் படிக்கலாம். ஏசாயா 22வது அத்தியாயத்திலே ஒரு காரியம் கொஞ்சம் வித்தியாசமாக, ஏசாயா 22
15வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கலாம். விசேஷமாக 17 19 வரைக்கும் படிக்கலாம். அப்பொழுது அந்த தேசத்தில் இருந்த இஸ்ரவேல் எருசலேம் தேசத்தில் யூதயா தேசத்தில் இருந்த ராஜாவினுடைய அரண்மனை பொக்கிஷக்காரனாக, அதாவது ட்ரெஷரராக ஒருவன் இருந்தான். அவனை குறித்து இங்கே சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது, நீ அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஏசாயா மூலமாக ராஜாவினுடைய ட்ரெஷரருக்கு ஒரு செய்தி வருகிறது. உயர்ந்த ஸ்தானத்திலே தன் கல்லறையை வெட்டி கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனைப் போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படி உனக்கு இங்கே என்ன இருக்கிறது, உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள்? காரணம், அவன் உண்மையிலே இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவன் அல்ல, எகிப்து தேசத்தை சேர்ந்தவன். அவன் தான் ட்ரெஷரராக ராஜாவுக்கு கீழே இருந்தான். அவனை குறித்து அவன் தனக்கென்று மரித்த பின்பு அடக்கம் பண்ணுவதற்காக மலை மேலே ஒரு கல்லறை குகையை தோண்டி சேர்த்து வைத்திருந்தான். அவனை குறித்து ராஜா அப்படி சொல்லுகிறார். இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்தி விட்டு நிச்சயமாக உன்னை மூடி போடுவார். அவர் உன்னையை உருண்டையைப் போல அகலமும் விசாலமுமான தேசத்திலே சுழற்றி எரிந்து விடுவார். அங்கே நீ சாவாய். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும். உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன். உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய் என்று அவனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். கொடுத்து விட்டு அடுத்த வார்த்தையை சொல்கிறார், அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து, இல்கியாவின் மகனாகிய எலியாக்கிம், அவன் யூத வம்சத்தை சேர்ந்தவன், அவனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பான். அவன் எருசலேம் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பான். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி அவன் பூட்டுவான். அதாவது ராஜாவினுடைய சொத்துக்கள் தான், ஆனா அதனுடைய அதிகாரம் உள்ளே இருக்கிறது எடுப்பதற்கும் கொடுப்பதற்குரிய அதிகாரம் அந்த ட்ரெஷரர் கையில தான் இருக்கும். பொருளை ஆளக்கூடிய அவன் கையில தான் இருக்கும். அந்த இடத்துக்கு இவனை கொண்டு வருவேன்ங்கிற போது இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அவங்க கையில தாவீதின் திறவுகோலை அவன் மேல வைப்பான். ஒருவனும் பூட்டக்கூடாதபடி அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடி அவன் பூட்டுவான். ஸோ அவன் திறந்தானா தான் உள்ள போய் யாரும் காசு எடுக்க முடியும். அவன் பூட்டிட்டானா யாருக்கும் ஒன்றும் கிடையாது. உனக்கு இல்லடான்ட்டானா இல்லைதான், உனக்கு கொடுக்குறேன்ட்டானா கொடுக்குறேன் தான். அந்த அதிகாரத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த ஒரு வார்த்தையை மறைமுகமா இங்கே சொல்லுகிறார். தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவனும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அது பரலோக தேவனுடைய முழு ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய திறவுகோலை அதிகாரத்தை உடையவன் நான் இல்லைன்னா இல்லைதான், நான் இருக்குன்னு சொன்னா இருக்கிறது தான் அந்த திறவுகோலை உடையவன். இன்றும் கிறிஸ்தவர்களாக நமக்கு இந்த திறவுகோல் கையிலே கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு அதனுடைய இது தெரியவில்லை. பிதாவாகிய தேவனை நோக்கி என் தேவைகள் என்னவெல்லாமோ நம்ம கேட்கிறோம். ஆனா கேட்டுட்டு முடிக்கிற போது ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன் என் பிதாவே என்றுதான் முடிக்கணும். ஸோ அவர் பேரால தான் அந்த கீ இருந்தா தான் அங்க உள்ளே போகும். அந்த ஒரு திறவுகளை அவர் நமக்கும் கொடுத்து தான் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் 1:18 அவர் சொல்லுகிறார், நான் மரணத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாக இருக்கிறேன். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் ஒரு கிறிஸ்தவனுடைய மரணம் அவர் அனுமதித்தால் ஒழிய மரணம் நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு துக்கப்பட வேண்டிய ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு காரியம் அல்ல, ஒரு ப்ரொமோஷன், ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. பவுல் அதனால தான் சொல்கிறாரு, சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்ங்கிறார். சாவதை நான் விரும்புகிறேன், ஆனாலும் நான் இருப்பதினால ஒரு சில வேலைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கலாம், நான் இருக்கிறேன். இதெல்லாம் விட்டுட்டு நான் அவர் கூட போய் இருக்கணும்னு தான் விரும்பப்படுறேன், ஆனாலும் எனக்கு வேலைகள் இருக்குங்கிறனால அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதே போலவே பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்குரிய திறவுகோலையும் நானே கையில வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகிறதா, பூமியில் உள்ள எவனுக்கும் நீ பயப்படாத, சரீரத்தை கொள்ளுகிறவனுக்கு பயப்படாத, சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு பயப்படு. இதற்கு அப்புறம் ஒன்று உண்டு, அதில் அவனுக்கு ஒன்றுமே கிடையாது.
ஆனால் நாம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்காக நியமிக்கப்பட்டவர்கள். அதனால அந்த மரணத்தை குறித்து நீ பயப்படாதே என்று சொல்லுகிறவர், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகளை என் கையில தான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அடுத்தபடியாக அவர் சபைக்கு தன்னை யார் அறிமுகப்படுத்திய பின்பு சபையில் அவர் கண்ட காரியங்களை குறித்து சொல்லுகிறார். எப்பொழுதுமே எதுவும் ஆரம்பிக்கிற போது நான் அறிந்து இருக்கிறேன் என்று சொல்லுவார். இங்கே 8வது வசனம், வெளிப்படுத்தல் 3 8வது வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்மளுடைய மனதிலுடைய எண்ணங்கள், நாம் வாஞ்சிக்கிறது என்ன, நாம் தேவையானது என்ன என்பது மாத்திரம் அல்ல, அதனுடைய நோக்கங்கள் என்ன என்பதையும் கூட அவர் அறிந்தவராய் இருக்கிறார். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக யோவான் சுவிசேஷத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 2வது அத்தியாயத்திலே 23 ஆரம்பித்து 3வது அத்தியாயத்திலே 3வது வசனம் வரைக்கும் 6 வசனங்கள் தான். அதுல யோவான் 2:23 இப்படியா சொல்கிறது, பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையிலே அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவருடைய அற்புதங்களை கண்டு அவருடைய பேர்ல விசுவாசம் வைத்தார்கள். அடுத்த வசனம், அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. அவன் மனதுக்குள்ள என்ன நினைப்புகள் ஓடுகிறது, என்ன விசாரிக்கிறான், அவனுடைய விருப்பங்கள் என்ன, வாஞ்சைகள் என்ன, அவன் எதை வேண்டி நிற்கிறான் என்பதை எல்லாம், அவன் ஏக்கம் என்ன, அவனுடைய துக்கம் என்ன, அவனுடைய ஆனந்தம், எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருப்பதனால யாருமே அவர்கிட்ட வந்து எனக்கு தன்னை குறித்து எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கு உதாரணமாக அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். 3வது அத்தியாயத்துல யூதருக்கு அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரவி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், ஏன்னா தேவன் உம்மோடு இல்லாவிட்டால் நீர் இந்த காரியங்களை செய்ய முடியாது, அதனால நீ தேவனிடத்தில் வந்தவுடன் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஒரு பாராட்டாக ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் வாஞ்சையும் அவனை எதை கேட்பதற்காக வந்தான் என்பதை அறிந்திருந்தால சுத்தி வளைக்கெல்லாம் போகாம நேரம் அடுத்த பாயிண்ட் வந்துட்டாரு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே அவனுக்கு சொல்லுகிறேன். அவன் வந்தது நோக்கமே இதுதான், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு தேவனிடத்துல வந்தவர் நீர் தான் எங்களுக்கு வழி சொல்லணும், இது எப்படின்னு கேட்கணும்னு தான் வந்தான். ஆனா அவன் ஆரம்பிக்க வரப்போது சுத்தி வளைச்செல்லாம் வரலாம் அவர் விடல, ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கே வந்துட்டார். அவர் நமக்கு உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் அறிந்திருக்கிறதுனால இன்றைக்கு நாம ஜெபம் பண்ணும்போது தேவன் நமக்கு ஜெபத்தை குறித்து சொல்லுகிறதான் சொல்றான், உன் தேவைகள் என்ன என்பதை நீ விண்ணப்பிக்க முன்னதாகவே தேவன் அறிந்திருக்கிறார், அதனால வீண் வார்த்தையால ஜெபத்தில் அலட்டாத என்று சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். நான் விண்ணப்பிக்க முன்னதாகவே எனக்கு தேவை என்னதென்று அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இங்கேயும் அந்த சபையை குறித்து அதான் சொல்லுகிறாரு, உன் கிரியைகளே அறிந்திருக்கிறேன். அதாவது நீ என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, உன்னுடைய கிரியைகள் என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதிலே சொல்றார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கு அப்படிங்கிறாரு, ஆனாலும் உன் கிரியை, அந்த கொஞ்சம் பலனை கொண்டு நீ செய்த கிரியைகள் என்ன என்பதை அறிந்திருக்கிறேன். அவங்களுக்கு கடுகு விதை அளவுதான் விசுவாசம் இருந்திருக்கும், ஆனா அந்த விசுவாசம் பலன் கொடுக்க விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இந்த சபை விசுவாசத்தை கிரியையிலே செயல்படுத்தியது. அதுதான் சொல்றாரு, உன் கிரியைகளே அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருந்தது, ஆனாலும் நீ எனக்கு பிரியமான காரியங்களை நீ செய்தாய் என்று இங்கே அந்த சபைக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறார். கொஞ்சம் தான் பலன் இருந்ததுன்னு சொல்லுகிறாரு. ஆனா நமக்கு ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறது, 1 கொரிந்தியர் 1வது அத்தியாயத்தில் 26 சகோதரர்களே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், உங்களிடத்துல ஞானிகள் அநேகரிலே, வல்லவர்கள் அநேகரிலே, பெரிய பெரிய பிரபலமான ஆளுங்கள்லாம் யாருமே கிடையாது. ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் தனக்கு வேணும் என்று தேடுகிறார். உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருந்தது. கிதியோனை பார்த்து
தேவதூதன் சொன்னது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவன் சொன்னா, என்னைய பார்த்து என்ன பராக்கிரமசாலிங்கிறீங்க? இருக்கிறதுல என் குடும்பம் சின்னது, அதுலயே நான் தான் சின்னது. உனக்கு இருக்கிற இந்த பலனோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னார். அத கொஞ்ச பலன், அவரை சார்ந்து அவரை நம்பி கால் எடுத்து வைக்கக்கூடிய அந்த கொஞ்ச பலன் இருந்தாலும் போதும். அதைத்தான் அவர் விரும்புகிறார். என்னுடைய நண்பர் ஒருத்தர் உண்டு, ராஜன் என்று, அத்லெட்டிக்ல நல்ல ஒரு ஆசிரியர் வரைக்கும் போனவர். அவர் அநேக இடங்களிலே பஸ் ஸ்டாண்டில் ரோட்ல எல்லாம் ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நல்ல ஒரு ஹை பொசிஷன்ல இருந்தவர் தான். இன்னைக்கும் ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் ஒரு முறை பேசுகிற போது சொன்னாரு, ஒரே ஒரு ஆள் தான், எதுக்கு 1000 இருந்தாலும் போதும், நம்ம ஒரே ஒரு ஆளு, ஆனா என் கூட கிறிஸ்து இருந்தாருன்னா நான் தான் மெஜாரிட்டி. 1 + ஜீசஸ் இஸ் ஆல்வேஸ் மெஜாரிட்டி அண்ட் பவர்ஃபுல். இதை நம்ம ஒரு நாளும் மறக்க கூடாது என்று அவர் சொல்வார். அப்படியாக கொஞ்சம் பலன் இருந்தும் கிறிஸ்துவை சார்ந்து கிறிஸ்துவுக்கு பிரியமான கிரியைகளே அவர்கள் அதிலே செய்து கொண்டு வந்தார்கள். இதுல அது பாராட்டுகளே அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே என்று சொல்லுகிறார். என் நாமத்தை மறுதலியாமல். அவருடைய நாமம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் என்றால் எஜமான் என்று அர்த்தம். த லார்ட் என்று இங்கிலீஷ்ல சொல்வார்கள். லார்ட் என்றால் என் எஜமான். அதான் எஜமான் என்றால் நான் உமக்கு கீழே இருக்கக்கூடிய அடியால், நீர் சொல்லும், நீர் என்ன சொன்னீர்னாலும் நான் செய்வேன் என்று நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சும்மா வார்த்தையை நம்மளால சொல்லக்கூடாது, அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். லூக்காவிலே இயேசுகர் சொல்லி, என்னை கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுறீங்க, ஆனா நான் சொல்றதை ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இயேசு கிறிஸ்துவே ஜனங்களை பார்த்து கேட்கிறார். ஆனா இவங்க அப்படியே இல்லை, அவரை கர்த்தராக ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னதை செய்கிறவர்களாக இருந்தார்கள். கர்த்தராகிய இயேசு. இயேசு என்றால் தம் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். தம்முடைய ஜனங்களுடைய எங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சித்து விட்டார். நான் பாவி அல்ல, நான் கிறிஸ்துவுடைய தாசன் என்று அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். கிறிஸ்து என்றால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்து என்பது கிரேக்க பதம், மேசியா என்பது எபிரேய பாஷையிலே. தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட, மனுக்குலத்தின் பாவத்திற்காக தன்னை பலி கொடுத்த, முழு மனுக்குலத்தையும் ஆளப்போகிற ராஜாவாக வரப்போகிறவர், தேவனுடைய சர்வ வல்லமையும் மகிமையும் பொருந்தினவராக பூமியிலே வந்து அரசால போகிறவர் என்பது அந்த மேசியா என்ற ஒரே ஒருவருக்கு மாத்திரம் உள்ள ஒரு தகுதி. சோ அந்த கிறிஸ்து இவர்தான் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். சங்கீதம் 91:14 வசனம் இப்படியாக சொல்கிறது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த ஸ்தானத்திலே நான் வைப்பேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 91:14 வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவர் பேரை தெரிந்திருக்கிறது மாத்திரமல்ல, அதற்கு ஏற்றபடியாக நடப்பது. இங்க சொல்றாரு, என் நாமத்தை நீ மறுதலிக்கவில்லை, அதனால இதோ திறந்த வாசலை உனக்கு முன் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்றும் சொல்லுகிறார். ஏற்கனவே ஒருவனும் திறக்கக்கூடாது என்று பூட்டுகிறவரும் ஒருவனும் பூட்டக்கூடாது என்று திறக்கிறவரும் நான் என்று சொன்னவர் இப்பொழுது சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன்தான் இருக்குது, என் நாமத்தை மறுதலிக்கலே, என் வசனத்தை நீ கை கொண்டாய், அதனால திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறார். திறந்த வாசல் என்றால் என்ன என்பது நமக்கு தெரிய வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே நாம் அதை படிக்கலாம். 14வது அத்தியாயத்திலே 24வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 14வது அத்தியாயத்திலே 27வது வசனம். பவுல் சீசர்களை அழைத்து வந்து அவர்களிடத்தில் பேசுகிற போது சொல்லுகிறார், அவர்கள் அங்கே சேர்ந்தபோது சபையை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர்
புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து. பவுல் சீசர்களை ஸ்திரப்படுத்தி விட்டு மூப்பர்களை கொடுத்து எழுப்பி விட்டுட்டு அத்தாலியா பட்டணம் போகிறார்கள். அங்க வருகிற அந்தியோகை வருகிறார்கள். அந்தியோகை வந்தபோது அந்தியோகையில் உள்ள சபையை கூட்டி வைத்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை அவர் திறந்து விட்டதையும் அவர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்கிறார்கள். அதே போலாக அதற்கு அடுத்தபடியாக ஒரு வசனம் நாம் படிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அப்போஸ்தலர் 16 வரக்கூடிய ஒரு வசனம். பிலிப்பி பட்டணத்திற்கு பவுலும் சீலாவும் சென்று சொல்லுகிற போது உபதேசத்தை குறித்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற போது 14வது வசனம் அப்போஸ்தலர் 16:17. அப்போது தேத்திரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அதனாலதான் அவங்க எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று நீ எங்க வீட்டில வந்து தங்கிருன்னு அவரை அழைத்தார்கள். பிலிப்பி பட்டணத்தில் உள்ள சபைக்கு இந்த ஊழியர்களுக்கு ஒரு பேக் போனாக ஒரு சப்போர்ட்டாக அவள் இருந்தால் அவள் மூலமாக அந்த இடத்துல நடந்தது. அங்கே விசுவாசத்தை புறஜாதிக்கு விசுவாசத்தை திறந்தார். இங்கே அவள் சொன்னதை கேட்கும்படியாக அவளுடைய இருதயத்தை திறந்தார். அதே போலவே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே 1 கொரிந்தியர் 16வது அத்தியாயத்திலே கடைசி அத்தியாயத்திலே பவுல் ஒரு சில காரியத்தை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 16 9வது வசனம். இங்கே பவுல் கொரிந்துக்கு எழுதிவிட்டு எபேசு பட்டணத்திலிருந்து நான் ரோமுக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிற போது எபேசு பட்டணத்தை குறித்து சொல்லுகிறார். ஆகிலும் பெந்தெகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன், ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், ஆனாலும் பெரிதும் அனுகூலமான கதவு, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு ஒரு திறந்த கதவு எனக்கு இருக்கிறது. அந்த எபேசுவில் அவர் அங்கி இருந்து ஊழியம் செய்த நிமித்தமாக உருவானவைகள் தான் இந்த சபைகள் எல்லாம். அந்த பிலதெல்பியா சபையெல்லாம் கூட அந்த ஊழியத்தின் விளைவாக உருவானதுதான். இன்று அவருக்கு பவுலுக்கு கொடுத்த அந்த திறந்த வாசலை இந்த பிலதெல்பியா சபையில் உள்ளவர்களுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். திறந்த வாசலை உனக்கு முன் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்கிறார். முக்கியமாக என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, என் வசனத்தை நீ கை கொண்டபடியினாலே. அவருடைய வசனம் என்ன, அவருடைய கட்டளை என்ன, நாம் எல்லாரும் தெரிந்ததுதான். மத்தேயு 28 எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சீசர்கள் ஆக்கி, மத்தேயுவிலே அவர் கொடுத்த ஒரு கட்டளை நாம் எல்லாரும் அறிந்ததுதான். சகல ஜாதிகளையும் நீங்கள் சீசர்கள் ஆக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கற்பித்த யாவையும் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதுதான் அவர் கொடுத்த ஒரு கட்டளை. அதே போல யோவான் சுவிசேஷத்திலே 14வது அத்தியாயத்திலே 15வது வசனம், யோவான் 14 15வது வசனத்திலே படிக்கலாம். நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வீர்கள் என்கிறார். அதே இதில் 23வது வசனத்திலே ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். இங்கே சொல்லுகிறார், நீ என் வசனத்தை கை கொண்டபடியினால். அப்படி என்றால் முக்கியமாக இங்கே தெளிவாக சொல்லுகிறாரு, என்னில் அன்பா இருக்கிறவன் என் வசனத்தை கை கொள்வான். எபேசு சபைக்கு இருந்த பிரச்சனை அதுதான். ப்ரோக்ராம் எல்லாம் நிறைய இருந்தது, ஆனா நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டு விட்டாய். இங்கேயே சொல்கிறாரு, நீ என்னில் அன்பா இருப்பதினால என்னுடைய கட்டளைகளே நீ கை கொண்டு வருகிறாய் என்று சொல்லுகிறார். அவருடைய கட்டளை என்ன? பிறருக்கு சுவிசேஷத்தை, சுவிசேஷம் முழு உலக மக்களினுடைய ரட்சிப்பிற்காக செலுத்த வேண்டிய கிரயத்தை அவர் செலுத்தி விட்டார். அவர் செலுத்தி விட்டார்.
அது இலவசம், பெற்றுக்கொள் என்று பிறருக்கு சொல்லுவது யார் பெற்றுக்கொண்டானோ அவனுடைய கடமை. இதுதான் அவர் நமக்கு கொடுத்த கட்டளை. தெரியாதவர்களுக்கு சொல்லுங்க, அவங்க போய் நரகத்துல போய் அழிய வேண்டாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் போவதற்கு முன்பு ஒருவன் மரித்தான் என்றால் அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவன் நரகத்துக்கு போகணும், நியாயத்தீர்ப்புக்கு போகணும். ஆனால் இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்திற்காக சிலுவையில பிராயச்சித்தம் செலுத்தியதற்கு பிற்பாடு ஒருவன் நரகத்துக்கு போகிறான் என்றால் அவனுக்கென்று தண்டனையை இலவசமாக்கி அந்த தண்டனை ஒருவர் செலுத்தி ரட்சிப்பை இலவசமாக கொடுத்திருந்தார். அது தெரியாததினாலும் அதை ஏற்றுக்கொள்ளாததினாலுமே அவன் என்று நரகத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். ஸோ அதை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஸோ இந்த வசனத்தை அவர்கள் கை கொண்டபடியினால பிலதெல்பியா சபை சுவிசேஷ ஊழியத்திலே சிறப்பாக விளங்கிய ஒரு சபை. இன்று கூட சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடிய சபைகள் பிலதெல்பியா சபை என்றுதான் சொல்லுவாங்க. ஆனா பிறருக்கு அறிவிக்க வேண்டும், ஜனங்களை ஆண்டவருக்குள் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அவர்களை நேசிக்க வேண்டும். நரகம் எவ்வளவு மோசம் என்று தெரிந்தால் நம்ம யாரையும் விட மாட்டோம், அவங்களை நேசிக்க வேண்டும். அந்த காரியத்தை அந்த சபை செய்து வந்தது. அதனால அதற்கு விசேஷமாக இன்னொரு ஒரு பிராமிஸும் கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 3:9 வசனம், இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய போராட்டமே அங்க இருந்த சினகாஸ், யூதர்களுடைய ஜபாலயம், யூதர்களுடைய ஆலயத்தில் உள்ளவங்க தான் இவங்களுக்கு முழு முட்டுக்கு நின்றாங்க. அவங்கள யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று சொல்லுகிற சாத்தானின் கூட்டத்தார் என்று சொல்லுகிறார். இது இயேசு கிறிஸ்துவினுடைய காலகட்டத்திலும் ஒரு முறை இதே காரியத்தை, இதே வார்த்தையை அவர் சொன்னார். யோவான் சுவிசேஷத்திலே 8வது அத்தியாயத்திலே நாம் இதை பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 8வது அத்தியாயத்திலே 37வது வசனம், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளே செய்வீர்கள். தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாக என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார். இயேசு அவர்கள் நோக்கி, தேவன் உங்கள் பிதாவா இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்தில் வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொடைபாதகனாய் இருக்கிறான். தெளிவாக அங்கே அவர் சொன்னார், யூதன் சொல்றீங்க, ஆபிரகாம் வம்சம்னு சொல்லுறீங்க, ஆனா நீங்க ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல. ஆபிரகாம் கேட்ட நடக்க உங்கள்கிட்ட கிடையாது, நீங்க எல்லாம் பிசாசானால் உண்டவங்கன்னு சொன்னாரு. அதே காரியத்தை தான் இங்கேயும் இந்த சபைக்கும் சொல்லுகிறாரு. தாங்களை யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிற சாத்தானுடைய கூட்டத்தாரை உனக்கு கொடுப்பேன். இந்த யூத சபை அங்க இருந்த புறஜாதியாரில் அதிகமான புறஜாதியார் இருந்த சபைகளுக்கு விரோதமாக ஒரு முட்டுக்கு நின்று கொண்டே இருந்தாங்க. காரணம் என்னவென்றால், அலெக்சாண்டர் தேசங்களை பிடித்து கொண்டு வருகிற போது, எருசலேமை நோக்கி படையெடுத்து வருகிற போது, அப்போது எருசலேமில் இருந்த பிரதான ஆசாரியன் அவனோடு சில ஆசாரியர்களோடு பட்டணத்துக்கு விட்டு வெளியே அலெக்சாண்டரை சந்திக்க வந்து அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தான். அப்போது அலெக்சாண்டர் அவர்களை சந்திக்க ஓடி வந்தான். ஓடி வந்து சந்திக்கிற போது சொன்னார், நேற்று இரவு கனவிலே உன்னை போல ஒரு வெல் உடை உடைத்த ஒரு வயதான மனிதன் எனக்கு வருவான், என் வாழ்க்கையின் முக்கியமான காரியத்தை சொல்வான் என்று எனக்கு ஒரு சொப்பனம் கண்டேன் என்றான். அப்போது அவர்கள் தானியேலுடைய புஸ்தகத்தை அவருடைய கையிலே காண்பித்து, இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆடு நீதான் என்று சொன்னார். சோ உலகத்தை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய காரியம் இந்த காடு. நீ எங்கே இருந்து வந்தாய், எப்படி வந்தாய், உன் தகப்பனை குறித்தும் உன்னை குறித்தும் ஏற்கனவே நீ பிறப்பதற்கு முன்னதாகவே என் தேவன் தீர்க்க தரிசனம் சொல்லி எழுதி வைத்திருக்கார் என்பது காட்டின போது அவன் மிகவும் மகிழ்ந்து போய்
அந்த எருசலேமில் உள்ளவர்களுக்கு வரி விலக்குகளும் அவர்கள் மதத்தை போதிப்பதற்கு கொடுத்துவிட்டு, எருசலேமே நான் உள்ளே வந்து சண்டை போடாமல் நான் அதை சுற்றி நான் போய்விடுகிறேன் என்று அவன் அதை விட்டு போனான். அதிலிருந்து கிரேக்கர் காலத்திலிருந்து இந்த யூத ஜப ஆலயங்களுக்கு சில விசேஷ சலுகைகள் உண்டு. 7ஆம் வருடத்திலே அவர்கள் விவசாயம் செய்யாததுனால 7ஆம் வருடத்தில் விவசாய வரி விலக்கு உண்டு. அதே போல சீசர் இஸ் லார்ட் என்று சொல்லக்கூடியதை சொல்லாமல் இருப்பதற்கு யூத ஜபாலயங்கள் உள்ளவர்களுக்கு ஒரு சில அனுமதி உண்டு ஆரம்ப காலத்திலே. ஆனால் டொமினியன் காலத்தில் வேற மாதிரி போய்விட்டது. ஆனால் ஆரம்பத்திலே அவர்களுக்கு அந்த ஒரு அனுமதி இருந்தது. ஆனால் ஆதி கிறிஸ்தவ சபை யூதர்கள் ஒரு பிரிவாக, யூத மார்க்கத்தின் ஒரு பிரிவாக கருதப்பட்டது. ஆனால் எப்பொழுது இவர்கள் இயேசுவே மேசியா, அவரால் பாவ மன்னிப்பு என்று சொல்லுகிற போது யூதர்கள் இவர்களை விட்டு வெளியே விரட்டிவிட முயற்சி செய்தார்கள். அவர்களை ஒத்துக்கொள்ளவில்லை. நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், ஆனால் விருத்த சேதனம் பண்ண வேண்டும், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும், நாங்கள் சொல்வதை கேட்டு எங்களுடைய உடை, எங்களுடைய நடை, பாவனைகளுக்கு நீ மாற வேண்டும் என்று சொன்னார்கள். அது இல்லாத போது அவர்கள் இவர்களை வெளியே தள்ளி விட்டுட்டு இந்த சீசர் இஸ் லார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த விலக்கை இவர்களும் அனுபவிப்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. எனவே மிக முக்கியமாக ஆதி திருச்சபைக்கு ஒரு முட்டாக நின்றவர்கள் யூதர்கள். இதை நான் அப்போஸ்தலர் நடவடிக்கை பூராவே பார்த்துட்டு வரலாம். பவுல் எங்கெங்கெல்லாமே ஊழியம் செஞ்சாரோ பின்னாடியே வந்து கலாட்டா பண்ணுவாங்க. இது அவங்க ஒரு காரியமாக வைத்திருந்தார்கள். இந்த ஒரு சபையை குறித்து சொல்கிறார்கள், அவர்கள் உனக்கு விரோதமாக இருப்பார்கள், ஆனாலும் அவர்களிலே சிலரை உன் பாதங்களுக்கு முன்பாக பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருப்பதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். ஸோ விரோதமாக எந்திரிச்சு நிற்கிறவன்ட்ட சண்டை போடுறது நம்ம வேலை இல்லை, அவனை காலடியில் கொண்டு வந்து வைக்கிறது அவருடைய வேலை. நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்குது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவன் சத்துருக்களும் வந்து அவனிடத்தில் சமாதானமாகும்படி செய்வார். இது அவருடைய காரியம், இதை நான் உனக்கு அங்கே தருவேன்னு சொல்லுகிறார். அடுத்தபடியாக ஒரு சொல்லுகிறார், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால். பொறுமை என்றால் என்ன? வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய முக்கியமான ஒரு குறிப்பே அந்த பொறுமையாக இருப்பது தான். வெளிப்படுத்தல் 14 12வது வசனம், தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். பொறுமையாக இருந்து காத்து கொண்டவர்களுடைய காரியங்கள் இதிலே விளங்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல லூக்காவிலே ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து இருக்கும் போதே அவர் சொன்னார். லூக்கா 21வது வசனத்திலே அத்தியாயத்திலே கடைசி காலத்தை குறித்து சொல்லுகிற போது லூக்கா 21 33 34 35 36 வசனங்களிலே, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருக்கல். இது கடைசி காலத்தை குறித்து கேட்டபோது என்னென்ன நடக்கும் என்று சொன்னபோது, அவருடைய வருகை குறித்து சொன்னபோது சொன்னது. இதிலே பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னார். எப்பொழுதும் உங்கள் ஜெபத்திலே இந்த ஒரு பாயிண்டை வச்சுக்கோங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் அவர் நம்முடைய அவருடைய ஜபத்தை குறித்து சொல்லுகிற போது மத்தேயு 6வது அத்தியாயத்தில் பரமண்டலங்களில் ஜபங்களில் சொல்லுகிற போது ஒரு வரி நமக்கு அதில் கொடுத்திருக்காரு. சரியான அர்த்தம் தெரியாமலே நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் என்று ஒரு வசனம் ஒன்று உண்டு. முக்கியமாக அந்த வசனம் இதை குறித்து தான் சொல்லுகிறது. மத்தேயு 6:13, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். அந்த ஜபத்தில் உள்ள ஒவ்வொரு வரிக்கும் சரியான அர்த்தம் புரிந்து கொண்டு நாம் செய்ய வேண்டும். எபிரேயர் 12 அப்படியாக 1வது வசனம் ஆரம்பித்து சொல்கிறது. 12:1, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் மேல் சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு
விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். அதான் சொல்கிறார், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால. பொறுமையோடு என்னதான் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நான் சகித்து கொண்டு நான் இதில் தான் நிற்பேன் என்று போவதனால இந்த பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படி வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். இது அநேகர் இயேசு கிறிஸ்துவனுடைய ராப்சர் ரகசிய வருகையை குறித்து சொன்னது என்றும் சொல்லுகிறார்கள். ஆனாலும் எந்தவித பாடுகள் சோதனையில் வருவதற்கு முன்னதாகவே நான் உன்னை காத்துக்கொள்வேன் என்று இங்கே அவர் ஒரு கேரண்டியும் கொடுக்கிறார். அடுத்தபடியாக ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். அந்த சபைக்கு ஒரு ஆலோசனையும் கொடுக்கிறார். இதோ சீக்கிரம் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி ஜாக்கிரதையாக இரு. வெளிப்படுத்தல் 3:11 வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினாராயும் போவார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன காலத்தை முந்தி ஆரம்பிச்ச நிறைய பேர் அவங்க உற்சாகம் இழந்து அப்படியே டல்லாகி பிந்தி போயிடுவாங்க. பிந்தி வந்த சிலர் ரொம்ப வேகமா உற்சாகமா ஓடி முந்தி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆரம்பித்த நாம் விட்டுவிடாதபடிக்கு எனக்கென்று கூறியதை பற்றி கொண்டு பொறுமையோடு விசுவாசத்தோடு நான் முன்னேறி போய்கொள்ளே இருக்க வேண்டாம். அதுதான் ஒரு கொடுக்குறாரு, பிடித்துக்கொள், உன் கிரீடத்தை எவனும் எடுத்துக்கூடாதபடி. ஏற்கனவே உனக்கு கிரீடம் வச்சுட்டேன் நான் அங்க, ஆனா நீ அது பின்வாங்கி போயிட்டேன்னா அங்க வந்து வாங்க முடியாது. அதனால உன் கிரீடத்தை வேறவனும் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்கென்று நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடு, அதை விட்டுறாத என்று ஒரு ஆலோசனை அவனுக்கு சொல்லுகிறார். அடுத்தபடியாக 12வது வசனத்தில் சொல்லுகிறார், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். தேவனுடைய ஆலயத்திலே, பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். 2 காரியங்கள் சொல்லுகிறார். ஒன்று, என் தேவனுடைய ஆலயத்தில் அவனை தூணாக்குவேன், அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. 1000 வருஷ அரசாட்சியிலும் நித்தியத்திலும் அவனுக்கு ஒரு முக்கியமான, தேவனோடு நெருங்கி அருகிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும். எப்படி தூண்கள் கட்டிடத்தை தாங்குவதோ அதே போலவே முக்கியமான பொறுப்பு, தூரமாக இருப்பதில் தேவனுக்கு அருகிலே நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு, ஒரு போஸ்டிங் அவனுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக அவன் மேல் 3 நாமத்தை நான் எழுதுவேன். தேவனுடைய நாமம், புதிய எருசலேமாகிய தேவனுடைய நகரத்தின் நாமம், என்னுடைய நாமம், 3ஐயும் நான் அவன் மேல் எழுதுவேன். இன்றைக்கும் கூட நம்ம எல்லா பேர்லையுமே அப்பா அம்மா வச்ச பேர் ஒன்று, அப்புறம் இனிஷியல் அப்பாவோட பேர், அப்புறம் சர்நேம் ஜாதி பேர் அது இருக்கும். இப்போ மகாராஷ்டிராவில எல்லாம் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா 1ஆம் கிளாஸில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம், உன் பேர், உங்கள் அப்பா பேர், சர்நேம், என் ஊர், என் தாலுகா, என் ஜில்லா, என் ஸ்டேட்டு, இது சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த பிள்ளை வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொன்னால் இந்த 6 காரியத்தையும் வரிசையாக ஒப்பிக்கும். அதை முதல்ல சொல்லிக் கொடுப்பாங்க. அதே போல் உன்னுடைய பேர், உன் தேவனுடைய பேர் இன்ஷியல், எந்த ஊர் அந்த ஊர் பேர், என்னுடைய பேர், 3 பேரையும் உண்மையில எழுதுவேன் என்று சொல்லுகிறார். அந்த ஒரு புதிய ஜீவியத்துக்குள்ளாக உன்னை கொண்டு போவேன்னு சொல்லுகிறார். ஆனால் அவ்வளவையும் சொல்லிக்கிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. சபைக்குன்னு சொல்லிட்டேன், ஆனால் சபையில் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் இதை காது கொடுத்து கேட்கட்டும். இது யாருக்காக? இது நான் சொன்ன இந்த வார்த்தைகளில் நான் பேசினதை உன் காதுக்குள்ள வாங்கிட்டியா இரு. காது உள்ளவன் கேட்க கடவன், காது இல்லாதவன் என்று யாருமே கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வாஞ்சையும் அதை கீழ்ப்படிய விருப்பமும் உள்ளவன் எவனோ அவனைத்தான் காது உள்ளவன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து விதைக்கிறவன் உவமையை சொன்னார். சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் பச்சித்தது, சில விதை கல் உள்ள விழுந்தது,
சீக்கிரமாக முளைச்சது, வெயில் உண்டான தீஞ்சு போச்சு, சில முள்ளு இடத்துல விழுந்தது, ஆனா முள்ளோடு வளர்ந்து கனி கொடுக்காம போயிருச்சு, சில நல்ல விதத்துல விழுந்தது. சீசர்கள் திரும்பி வந்து இந்த ஊமையை குறித்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிற போது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு தான், எல்லாருக்கும் கிடையாது, அதனால தான் ஊமையா பேசினேன், இப்ப நான் விளக்கம் சொல்றேன் பாருன்னு சொல்லி அந்த ஒவ்வொரு விதைக்கும், வழியருகே விழுந்த விதை என்றால் என்ன, பறவை என்றால் யார், கற்பாறை நிலத்தில் விழுந்தவன் எப்படி, முள்ளு இடத்தில் விழுந்தவன் எப்படி, ஏன் வளர முடியாம போனா, நல்ல நிலத்தில் விழுந்தவன் எப்படி 30, 60, 100 பலன் கொடுத்தான் என்று விளக்கங்களை சொன்னார். அவன் தான் காது உள்ளவன். என்ன சொன்னீங்க எனக்கு தெரியல, எனக்கு திருப்பி சொல்லுங்க என்று வந்து கேட்கிறவன், அதை அறிந்து கொள்ள வாஞ்சியோடு கத்துக்கொள்ள வருகிறவனைத்தான் காதுள்ளவன் என்று இயேசு இங்கே அழைக்கிறார். ஆவியானவரும் சபையில் சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தில் கொஞ்சம் பலன்தான், சுத்தி போராட்டங்கள் உண்டு, ஆனா அவனெல்லாம் உங்ககிட்ட வந்து உழ வைப்பேன் நான், எல்லா அதிகாரத்துக்கும் மேலானது, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, வெறும் வார்த்தையாக சொல்லக்கூடாது, அவர் அப்படிதான் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த நாம் கால் வைத்து நடக்கிற போது காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அன்றும் அந்த சபைக்கு வல்லவராக இருந்தார், இன்றைக்கும் சபை வளர்ந்து போய் கொண்டுதான் இருக்கிறது. பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு, ஆனால் அத்தனைக்கு மத்தியிலே ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டேதான் வருகிறார். இந்த வாரத்தோடு இதோடு இந்த பிலதெல்பியா சபையினுடைய செய்தி பாடம் முடிந்தது. அடுத்த வாரத்திலே லவோதிக்கேயா சபையை குறித்து, கடைசியாக 7வது சபை லவோதிக்கேயா சபையை குறித்து அடுத்த வாரத்திலே நாம் படிக்கலாம். இத்தோடு இந்த செய்தி பாடம் இத்தோடு முடிந்தது.